ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து ஒரு யூடியூபர். அவங்க பேர் வந்து இலா காயு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேனல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வீடியோ போட்டிருந்தாங்க, இப்போ எப்படி வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்ற வரைக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அவர் வந்து குடிச்சிட்டு அவங்க ஒய்ஃப் அடிக்கிற மாதிரி துன்புறுத்துற மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து நானே பதிவு போட்டு திட்டிருக்கேன். ஒரு ஒய்ஃபுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமைலாம் பண்ணக்கூடாது, திருந்துங்க, குடிக்காதீங்க அப்படின்னு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். ஆனா அவங்க வந்து இப்ப குடிக்கிறதே கிடையாதா மக்களே, அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குடிக்கிறவங்களையும் நிறுத்தியிருக்காங்க. அவங்க வந்து ஏதோ மருந்து தயாரிச்சு அந்த மருந்து மூலியமா குடிக்கிறவங்கள வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு நியூஸும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்கு, அவங்க வந்து பணத்தை ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இது எந்த அளவுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு மருந்து வந்து தேவைப்படுது. ஏன்னா நாட்டுல வந்து குடிப்பழக்கம் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லலாம். அதே மாரி இவங்களால அந்த பயன் அடைஞ்சவங்க வந்து அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமா நன்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு சின்ன பொண்ணு சொல்லியிருக்கு, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க அப்பா குடிச்சிட்டு வீட்டுல சண்டை போடுவாரு, எங்க அம்மா வடிப்பாரு. ஆனா இப்போ இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க அப்பா ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு அந்த பொண்ணே வாய்ஸ்ல போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். எதை பண்ணாலுமே ப்ராப்பரா மக்களுக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் கொடுக்காத அளவுக்கு பார்த்து பண்ணணுன்றது வந்து மக்களோட ஒரு கருத்தா இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நீங்க பணத்தை ஏமாத்துறீங்க, இதெல்லாம் ஒரு பொழைப்பான்ட்டு உங்களுக்கு கேலி கிண்டலும் பண்றாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. உங்க சேவையை நல்ல முறையில நல்ல விதமா பண்ணுங்க. மக்கள் ஆசி உங்களுக்கு இருக்கு.